வாக்யஜ்ஞேன கல்பதாம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுः த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாதபரிஹார்யேர்த்தே நத்வம் சோசித்துமர்ஹசி. ஜாதஸ்ய மிருத்யுः த்ருவः மிருதஸ்ய ஜன்ம ச த்ருவம். இந்த ஃபஸ்ட் லைன் புரியும். பிறந்ததுக்கு இறப்பு நிச்சயம், எது தோன்றியதோ அதற்கு மறைவு நிச்சயங்கிறார். சரியான நேரத்தில் இந்த பாடம் வந்துடுத்து. ஜாதஸ்ய மிருத்யுः த்ருவः. ஜாதஸ்யன்னா என்ன? தோன்றியதற்கு. மிருத்யுஹு, மிருத்யுஹுன்னா என்ன? மரணமானது. த்ருவஹா, மிருத்யு சப்தம் புல்லிங்கம், அதனால் த்ருவஹா போட்டார். தோன்றியதற்கு மறைவு நிச்சயம். பொதுவாக எது தோன்றியதோ அதற்கு மறைவு நிச்சயம். அதே மாதிரி மிருதஸ்ய ச ஜன்மத்ருவம். இதுதான் பயமாக இருக்குது. செத்து போனதுக்கு மறுபடியும் பிறப்பு நிச்சயங்கிறார். இது எப்படி தெரியும்? பிறந்தது சாகுங்கிறது பிரத்யக்ஷம், செத்தது மறுபடியும் பிறக்குங்கிறது என்ன பிரத்யக்ஷம்? இங்கே தான் சயின்ஸ் எல்லாம் பேசணும். மேட்டர் நெவர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு. ஆக பாடி டிஸ்ட்ராய்டாக திரும்பவும் வேறு ஃபார்முக்கு மாறுமா? மேட்டருங்கிற சயின்ஸ் படி பார்த்தாலே பாடி இப்போ என்ன ஆகும்னா மண்ணோட மண்ணாகும். பொட்டிக்குள்ளே வச்சாலும் ஆக மண்ணோட மண்ணாகும். அது நெருப்பில் போட்டாலும் சரி, எதில் போட்டாலும் சரி, அது நீங்கள் சந்தன பெட்டியில் வச்சாலும் சரி, அது அகில் பெட்டியில் வச்சாலும் சரி, தந்த பெட்டியில் வச்சாலும் சரி, தங்க பெட்டியில் வச்சாலும் சரி, அதுக்கு பேர் என்ன? சோன் சோ இல்லை, உபத்வாமர்த்திய பிரேதம். பிரகர்ஷேண ஏதி இது பிரேதம். சாஸ்திரப்படி பிரேதத்துக்கே டெஃபினேஷன் இருக்குது. நன்றாக கிளம்பி விட்டதான் ஜீவன். அதை விட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வச்சுக்கிண்டு தினம் எல்லாரையும் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிண்டு, அதனால் நன்றாக கிளம்பிவிடுதான். கிளம்பிவிடுத்தாப்பா, போயிடுத்தாப்பா, நீ பாரு, நீ பாரு, நீ பாரு. ஆமாம், டோட்டலாக போயிடுத்து. ஓஹோ, போயிடுத்தோ இல்லையோ? நீ அடுத்தது என்னன்னா ஆளை கூப்பிடணும். ஆஹா, ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுः த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச மிருதஸ்ய ச ஜன்மத்ருவம். அதாவது இது வேறு ஃபார்முக்கு போயிடும். அப்படி அந்த ரீதியில் சொன்னான். ஆனால் நம்ம சாஸ்திரப்படி இறந்து போனதற்கு பிறப்பு நிச்சயம்னா உடம்பு திருஷ்டியில் சொல்லலை, இறந்தவனுக்குங்கிறார். அப்போ திடீர்னு இந்த மாதிரி எடுத்து த்ருவம் ஜன்ம மிருதஸ்யங்கிறத நீங்கள் மேட்டர் ஆங்கிளில் பார்த்தாலும் அது வேறு ஃபார்முக்கு போயிடும்ப்பா. பாடியவே நீ தோன்றியிருக்கு, பாடி தான் ஆத்மான்னு சொன்னால் அந்த பாடி என்னது? ஃபுல் ஆஃப் என்னது? 5 எலிமெண்ட்ஸ். அது என்ன ஆகும்? இந்த 5 எலிமெண்ட்ஸ் வேறு ஃபார்முக்கு போயிடும், அவ்வளவுதான். அப்படி சொல்லலைங்க. ஆக்சுவலாக த்ருவம் ஜென்ம மிருதஸ்யங்கிறது தேக வத்திரிக்த ஆத்மா தான். உடம்புக்கு வேறாக இருக்கிற ஆத்மாவுக்கு மறுபடியும் உடம்பு வரும். தோன்றின மறையும், மறைந்தன தோன்றும். இது யாரும் தடுக்க முடியாது, இந்த பிரபஞ்ச நியதி. இது இன்னும் இப்போ என்னெல்லாமோ கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்கிறாங்க. ஹூஸ்டன் பக்கம் அங்கெல்லாம் சொல்லின்னு இருக்காங்க. இனிமேல் ஷாவே இல்லாமல் தடுக்கிற மாதிரிலாம் அதுக்காக எத்தனையோ மில்லியன் ட்ரில்லியன் ருப்பீஸ் எல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் ரிசர்ச் எல்லாம் போயின்ட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக ரிசர்ச் போகிறது ஒன்று காரியம் நடக்க மாட்டேங்கிறது. அது ரிசர்ச் பண்ணுறவங்களாம் செத்து போயின்னு இருக்கான். அவன் பாதி தேனை அவன் மண்டைக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. அச்சா, அவன் மண்டைக்குள்ளே இருக்கிறது அத்தனையும் எழுதணும். அவன் மண்டையில் தானே க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அந்த க்ரியேட்டிவிட்டி எப்படி இன்னொருத்த மண்டைக்கு அனுப்புறது? அதுக்கு என்ன டெக்னாலஜி இருக்குது? ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான்னா அவங்ககிட்ட இருந்து தானே வருது. அது அவனுக்குள்ளே இருந்து அந்த புத்தி சக்தியிலேருந்து தானே வருது. அது அவன் முக்கால்வாசி கண்டுபிடிச்சி எல்லாம் சரி பண்ணி வச்சுன்னு இருக்கிறப்போ திடீர்னு அவன் போயிட்டான்னா
இப்படியே நடந்துட்டுருக்கு. ரூபா மாத்திரம் ட்ரில்லியன் கணக்கில் செலவாகின்னு இருக்கு. ஆனால் ரிசர்ச் வந்து இப்படி இன்னும் வந்துடும் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக சொல்லிட்டு இருக்கான், இன்னும் வரல. சரி, அப்படியே வந்தாலும் என்ன பண்ணுறது? அடுத்த கேள்வி. சரிப்பா, நம்ம வந்து வாழலான்னா என்ன பண்ணலாம்? இன்னும் பூமியெல்லாம் சுரண்டிகிட்டே இருக்கிறதா? நல்ல வேளை போகணும், சந்தோஷமாக போக வேண்டாம், கிளம்பி வந்தாச்சு இருந்தாச்சு, போக வேண்டியதானே, கேம்புக்கு வந்துட்டு போகிற மாதிரி. தஸ்மாத் அபரிஹாரியேர்த்தே. லைஃபே ஃபுல்லாக கேம்ப்பு தான், கேம்புக்குள்ளே கேம்ப். இது பிறந்திருக்கிறதே வாழ்ந்துட்டுருக்கிறதே கேம்ப்பு தானே. இந்த வேர்ல்டுக்கே நம்ம கேம்புக்கு தானே வந்திருக்கோம். கேம்ப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணால் சரி. தஸ்மாத் அபரிஹாரியேர்த்தே. எனவே அபரிஹாரம், இதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாதப்பா. அபரிஹாரியா அயம் ஜன்ம மரண லக்ஷணா அர்த்தங்கிறார். இந்த ஜன்ம மரண லக்ஷணங்கிறது யாருக்கும் பரிகாரம் பண்ண முடியாது. முடி சார்ந்த மன்னரும் ஒரு நாளில் பிடி சாம்பலாய் போவார். கிரேட் மகாத்மாவோட பாடியும் போயிடுறது, ரொம்ப அக்கிரம அநியாயம் பண்ணுறவன் சரீரமும் போயிடுறது. உலகத்தில் பார்த்துன்னு தான் இருக்கும். யாரோட சரீரமாக இருந்தால் என்ன? புண்ணியாத்மாவாக இருந்தானே, பாப்பாத்மாவாக இருந்தான்னு. பாப்பாத்மாவோட சரீரமும் போயிடும், புண்ணியாத்மாவோட சரீரமும் போயிடும். ஆகையினால இது பரிகாரம்னா என்ன? இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னா, இந்த பிறந்து சாகரத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னா இல்லைப்பாங்கிறார். இல்லை, நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு கோட்டி மகாமிருத்யுஞ்சய ஜபம் பண்ணலாமான்னா சொல்கிறோன்னு வச்சுங்களேன். சரி, நீ அடுத்த தடவை சரி இந்த தடவை ஜபம் பண்ணு, அடுத்த தடவை நான் பார்த்துக்கிறேன். ஜபம் பண்ணுறதுக்கு இருந்தால் தானே, ஜபம் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சா தானே ஜபம் பண்ணுவேன். ஜபம் பண்ணுறதுக்கே வச்சுருக்க மாட்டேன்னு விடுவார். இது புரிஞ்சுக்கணும் நாம். பரிகாரமெல்லாம் பண்ண முடியாதப்பா. அபரிஹாரியேர்த்தே துவம் சோச்சித்தும் ந ரிஹசி. இதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்ம திருஷ்டிலையும் கவலைப்பட வேண்டாம், அனாத்ம திருஷ்டி, அனாத்மாவையே ஆத்மான்னு சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற. அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறார். இது ரொம்ப நன்றாகவே இருக்குது.